Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 50 unit 2 kinematics lesson la irukra components of the vector இந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த காம்போனன்ட் ஆஃப் அ வெக்டார் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேர்ட் லெசன்லாம் படிக்கும்போது அந்த காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் மோஷன் அதில் எல்லாமே உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிசால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு 3 காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணலாம். என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனில். ஓகேவா? ஒரே ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து 3ஆக வந்து ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ வந்து 2 டைமென்ஷனில் வந்து ஏ வெக்டார்னு இருந்ததுன்னு வைங்களேன், அதை வந்து ஏஎக்ஸ்ன்னு பிரிக்கலாம், ஏஒய் அப்படின்னு பிரிக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏஎக்ஸ்ன்னு பிரிக்கலாம், ஏஒய் அப்படின்றத பிரிக்கலாம். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறது ஏஎக்ஸ், ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது ஏஒய். இப்போ கன்சிடர் 3 டைமென்ஷன் கோஆர்டினேட்டர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டார் அப்படிங்கிறது ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் அப்படின்னு பிரிக்கலாம். தட் இஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன்ல, ஸோ அதுதான் என்னென்னா நான் வந்து காம்போனன்ட்ஸை பிரிச்சிருக்கிறது. அதாவது இப்போ இந்த ஏ வெக்டார் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது. அது வந்து எந்த பாயிண்டில் இருக்குன்னா எக்ஸுக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய்க்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், இசட்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு பிரிக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா ஏஎக்ஸ் வெக்டார், ஏஒய் வெக்டார், ஏஇசட் வெக்டார் அப்படின்னு ஆகும். அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முதல்ல வந்துட்டு நமக்கு இங்கே ஏ வெக்டார் அப்படிங்கிறது இப்படி ஒரு டைரக்ஷனில் ஒரு இது இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்றது இருக்கா. முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல இந்த இது வந்து எக்ஸு கரெக்டாக, இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், இது வந்து ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பிளேனை கன்சிடர் பண்ணிக்கணும். லைக் இது வந்து இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் இதுக்கு. ஓகேவா? இதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளியும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸ் தள்ளியும், இசட் ஆக்சிஸ்லேருந்து இசட் டிஸ்டன்ஸ் தள்ளியும் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் எலும்பி இருக்குது. ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் இசட் ஆக்சிஸை கணக்கில் எடுத்துக்காதீங்க. வெறும் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மட்டும் இருக்குது. அப்போ உங்களுக்கு முதல்ல எக்ஸ்க்கும் ஒய்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எப்படி கணக்கு பண்ணுவீங்க? ஒய்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஒய்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வரைஞ்சிட்டிங்க. எக்ஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இப்போ எக்ஸ் இப்படி வரைகிறீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்னா எக்ஸுக்கு. அப்போ உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் வரும் தெரியுமா? அதை நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கிறீங்க. அதுக்குன்னு ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் வரும், அதை இப்படி வரைஞ்சிக்கிறீங்க. அடுத்தது இந்த ரிசல்டன்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும்ல, அதுதான் இசட் ஆக்சிஸில் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு, இதுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. ஸோ அப்போ முதல்ல அந்த ரிசல்டன்ட் வரைஞ்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து எழும்புறீங்க. அப்போ அதுலேருந்து இது பண்ணும்போது எனக்கு ஒரு இது வருதுல்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இசட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, அந்த இசட் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேனை கன்சிடர் பண்ணிக்குவோம். எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இடையில ஒரு பிளேனை வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்டன்ட் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணி அந்த இடத்துல தான் வந்து இந்த 3 டைமென்ஷன்னு சொல்லும்போது, இப்போ நம்ம 2 டைமென்ஷன்லாம் ஈஸி. ஓகேவா? எக்ஸ் ஒய் அப்படின்றத நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, பட் 3 டைமென்ஷன் சொல்லும்போது முதல்ல நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து ஒரு பிளேனை கன்சிடர் பண்ணி வரைஞ்சிட்டு, அதுலேருந்து ஒரு ரிசல்டன்ட் எடுத்து, அதுக்கப்புறம் அது என்ன ஹைட்டில் இருக்குன்னு குறிக்கும் போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிசால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர், ஏஒய் அப்படிங்கிறது ஒய் காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர், ஏஇசட் அப்படிங்கிறது இசட் காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர். இதே வந்து 2 டைமென்ஷனில் வரும்போது ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒரு தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக? அண்ட் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் ஆர் த காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஏஎக்ஸுங்கிறதும் ஏஒய்ங்கிறதும் வந்து என்னது, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஏ வெக்டரோட காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் இதுலேயும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல வந்து நான் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சைன் தீட்டா கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகும், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து என்னது, இந்த சைடு. ஸோ இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தானே இந்த ஏஒய்லையும் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து தீட்டா இங்கே இருக்குன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தானே இந்த ஏஒய்யும் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏஒய் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ, ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர். இப்போ நான் இந்த ஏ வெக்டர் இந்த சைடு கொண்டு ஏ வெக்டர் ஆர் ஏவை வந்து அந்த சைடு கொண்டு போனேன்னா எனக்கு என்ன ஆகும்,
ay இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வருமா? ஓகே, அடுத்தது நான் இதுக்கே வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். காஸ் தீட்டான்னு என்னது? அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஏஎக்ஸ் தான். ஏஎக்ஸ் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ் அப்படிங்கிறது என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏ இந்த சைடு போயிடுச்சுன்னா ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படிங்கிறது வருமா? ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இதுதான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வர லெசனில் படிப்பீங்க. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, தீட்டாக்கு ஓகே இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர், அது ஓகே. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டாக்கு தூரமாக இருக்குல்ல அதை நம்ம ஏ சைன் தீட்டா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏ காஸ் தீட்டா, தீட்டாக்கு தூரமாக இருக்கிறது ஏ சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர் இருக்குது, இங்கே வந்து ஏஎக்ஸ் இருக்குது, ஏ காஸ் தீட்டா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்தது ஏ இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டர். இப்போது ஏ வெக்டார் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் இப்போ இது இருக்குல்ல ஏ வெக்டார் அப்படின்றது இருக்குல்ல அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா அதுதான் ஏ. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். இதை ரூட் கண்டுபிடிச்சி ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் நார்மலாக இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 2.3. இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா அது சும்மா தியரி மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். பட் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். நீங்கள் இதுக்கப்புறம் படிக்க போகிற எல்லா ஃபிசிக்ஸ்லையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? வாட் ஆர் த யூனிட் வெக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், நெகட்டிவ் இசட் டைரக்ஷனில் எனக்கு இருக்கிற யூனிட் வெக்டர்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து எக்ஸு, இது வந்து y ஆக்சிஸ், இது வந்து z ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மைனஸ் எக்ஸு, ஒய்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மைனஸ் ஒய், இசட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத மைனஸ் இசட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன காம்போனெண்ட் இருக்குது? இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஐ கேப் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் ஐ கேப் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ஜே கேப்னு இருக்கும். அப்போ நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் மைனஸ் ஜே கேப்னு இருக்கும். பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் கே கேப், அப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மைனஸ் கே கேப் அப்படின்னு இருக்கும். அப்போ யூனிட் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் மைனஸ் ஐ கேப், நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் மைனஸ் ஜே கேப், நெகட்டிவ் இசட் டைரக்ஷனில் மைனஸ் கே கேப். சிம்பிள், ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.